இவர் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி தாவலுக்கான நபராக அடையாளம் காணப்பட்டிருந்தால் கூட தான் அவ்வாறான முயற்சிக்கு ஈடுபடவில்லை. தான் அரசியலில் இருந்து ஒதுங்க போகின்றேன் என்று கடந்த காலங்களில் தெரிவித்திருந்த பொழுதும் இப்பொழுது அவர் அந்த முடிவை மாற்றி கட்சி தாவி இருக்கின்றார். அதற்கு அவர் கூறியிருக்கின்ற காரணம் மிகவும் பிரபல்யமாக வரவேற்கப்பட்ட டாவோஸில் மாக்காணி அவர்கள் ஆற்றிய உரை தன்னை இந்த தேசிய ஒற்றுமைக்காக அவர்களுடன் இணைத்தது என்பதை கூறியிருக்கின்றார். அவ்வாறான ஒரு நோக்கத்தை அவர் கொண்டிருப்பாராக இருந்தால் அது நிச்சயம் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் இப்பொழுது கட்சி கடந்து அதாவது பயணிக்க வேண்டிய ஒரு தேவையில் நாடு இருக்கின்றது என்கின்றது உண்மையாக இருக்கின்ற பொழுதும் இவ்வாறு கட்சியில் இருந்து மற்றவர்களை உள்வாங்குவதன் மூலம் தங்களுக்கு பெரும்பான்மையை அமைப்பதன் மூலம் ஒரு தேர்தலை தவிர்ப்பதற்கு லிபரல் கட்சி முயற்சிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு பெரிய சிலவீனத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை புரிந்த கட்சியாகவும், எனவே இவ்வாறானவர்களை உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் இருக்கின்றது. இவ்வாறான இந்த பின்கதவு வழியாக நடைபெறுகின்ற பேரங்களை மாக்காணி அவர்கள் தடை செய்யாதவராக, அதாவது பியர் பொலிவியர் எவ்வாறு ஒரு கேரியர் பொலிட்டீஷியன், அவர் அரசியலே தொழிலாக கொண்டவரோ அதே போல மாக்காணி ஒரு வியாபார தந்திரம் உள்ள அல்லது வியாபாரத்தில் வெற்றி பெற்ற மனிதர், பொருளாதார நிபுணர், அதைவிட மத்திய வங்கியின் ஆளுநராக 2 நாடுகளில் இருந்தவர் கொண்டு பல அந்தஸ்துகளை கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர் கூட தனது பிரயோகங்களை இவ்வாறான விடயங்களில் மேற்கொண்டு வருகின்றார். பியர் பொலிவியர் அவர்களின் தலைமை பதவி ஒரு மீள் பரிசீலனைக்கு வந்தால் அல்லது அவராக ராஜினாமா செய்தால் இந்த வருஷ இறுதிக்குள் அல்லது அடுத்த வருஷத்தில் அவர் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்து ராஜினாமா செய்தால் அதற்குரிய போட்டியாளராக டக்ஃபோர்ட் அவர்கள் வருவார் என்பதை அவருடைய மகள் கேசியமாக தெரிவித்திருந்தாலும் இது உலகறிந்த செய்தி. டக்ஃபோர்ட் அவர்கள் நிச்சயமாக பியர் பொலிவியருக்கு ஆதரவான தளத்தில் இல்லாதவராகவும் அதே நேரம் லிபரல் சார்ந்த ஒரு பிராக்மேட்டிக் சிந்தனை உள்ளவராக இருந்து வருகின்ற பொழுதும் அவர் மத்தியை நோக்கி சென்றால் இங்கே மாகாணத்திற்கு பேட்ரிக் ப்ரவுன் போன்றவர்கள் போட்டிக்கு வரலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து லிபரல் கட்சிக்கு மேட் ஜெனரிக்ஸ் கட்சி தாவி இருக்கின்றார். நேற்றைய தினம் கட்சி தாவி இருக்கின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மையை இழந்து லிபரல் கட்சி ஒரு தேர்தல் இல்லாமலேயே பெரும்பான்மை ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் பியர் பொலிவியர் தன்னுடைய மதிப்பை இழந்து, அதாவது அவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்றும், அவருக்கு போட்டியாக அவர் போட்டியிடுவதற்காக டக்ஃபோர்ட், ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் போட்டியாளராக வரலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது பற்றி பேச போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மா இணைத்துக் கொள்ள போனோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இப்பொழுது மேட் கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து லிபரல் கட்சிக்கு கட்சி தாவி இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் லீசா ரெய்ட் சொல்லி இருக்கின்றார் கட்சி தாவுபவர்கள் இப்பொழுதே கட்சி நீங்கள் மாறப்போகின்றீர்கள் அப்படி சொல்லி சொன்னால் ஏற்கனவே அறிவித்தலை அறிவியுங்கள், அப்படி என்றால் கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னுடைய பாதையில் செல்லும் அப்படி சொல்லி இருக்கின்றார். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒரு லிபரல் கட்சிக்கு இது ஒரு சாதகமாக அமையும் அப்படி சொல்லி பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல லிபரல் கட்சியானது தற்பொழுது 3 ஆசனங்கள் வெற்றிடமாக உள்ள நிலையில் கூட 168 ஆசனங்களையும், அதில் ஒருவர் சபாநாயகராக இருக்கின்றார். 169 ஆசனங்களாக இருந்தாலும் சபாநாயகர் தவிர்த்து 168 ஆசனங்களையும், NDP கட்சி 7 ஆசனங்களையும் மற்றும் பிளாக் 22 ஆசனங்களையும் கொண்டிருக்கின்றது. இதில் உண்மையிலேயே கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வைத்திருந்த 144
4 ஆசனங்களில் 3 பேர் இப்பொழுது கட்சி தாவிவிட்டார்கள். இறுதியாக தாவியவருடன் இவர் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி தாவலுக்கான நபராக அடையாளம் காணப்பட்டிருந்தால் கூட தான் அவ்வாறான முயற்சிக்கு ஈடுபடவில்லை. தான் அரசியலில் இருந்து ஒதுங்க போகின்றேன் என்று கடந்த காலங்களில் தெரிவித்திருந்த பொழுதும் இப்பொழுது அவர் அந்த முடிவை மாற்றி கட்சி தாவி இருக்கின்றார். அதற்கு அவர் கூறியிருக்கின்ற காரணம் மிகவும் பிரபல்யமாக வரவேற்கப்பட்ட டாவோஸில் மாக்கானி அவர்கள் ஆற்றிய உரை தன்னை இந்த தேசிய ஒற்றுமைக்காக அவர்களுடன் இணைத்தது என்பதை கூறியிருக்கின்றார். அவ்வாறான ஒரு நோக்கத்தை அவர் கொண்டிருப்பாராக இருந்தால் அது நிச்சயம் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் இப்பொழுது கட்சி கடந்து அதாவது பயணிக்க வேண்டிய ஒரு தேவையில் நாடு இருக்கின்றது என்கின்ற உண்மையாக இருக்கின்ற பொழுதும், ஆனால் இவ்வாறு கட்சியில் இருந்து மற்றவர்களை உள்வாங்குவதன் மூலம் தங்களுக்கு பெரும்பான்மையை அமைப்பதன் மூலம் ஒரு தேர்தலை தவிர்ப்பதற்கு லிபரல் கட்சி முயற்சிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அது நிச்சயமாக இந்த ஒரு பெரிய சிலவீனத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை புரிந்த கட்சியாகவும், எனவே இவ்வாறானவர்களை உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் இருக்கின்றது. இதில் குறிப்பாக பார்த்தீர்களானால் ஒரு அரச தலைவர் என்கின்ற ரீதியில் அல்லது பிரதமர் என்கின்ற ரீதியில் மாக்கானி அவர்களும் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற ரீதியில் இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெற்ற சூட்டு சம்பவத்தின் பொழுது அனைத்து கட்சி தலைவர்களுமே கைகோத்து சென்று அங்கே ஒரு தேசிய ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அவ்வாறான நிலையில் இவ்வாறான இந்த பின்கதவு வழியாக நடைபெறுகின்ற பேரங்களை மாக்கானி அவர்கள் தடை செய்யாதவராக, அதாவது பியர் பொலிவியர் எவ்வாறு ஒரு கேரியர் பொலிட்டீஷியன், அவர் அரசியலே தொழிலாக கொண்டவரோ அதே போல மாக்கானி ஒரு வியாபார தந்திரம் உள்ள அல்லது வியாபாரத்தில் வெற்றி பெற்ற மனிதர், பொருளாதார நிபுணர், அதைவிட மத்திய வங்கியின் ஆளுநராக 2 நாடுகளில் இருந்தவர் கொண்டு பல அந்தஸ்துகளை கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர் கூட தனது பிரயோகங்களை இவ்வாறான விடயங்களில் மேற்கொண்டு வருகின்றார். அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வியான அந்த டக்ஃபோர்ட் அவர்கள் என்பது அது ஒரு கேசியமாக, அதாவது உண்மையிலே டக்ஃபோர்ட் அவர்கள் பியர் பொலிவியர் அவர்களின் பதவிநிலைக்கு ஏதாவது ஈடு ஏற்பட்டால், இப்பொழுது பியர் பொலிவியருக்கு இருக்கின்ற நிலைமை என்னவென்று கூறினால், பியர் பொலிவியர் தனது ஆதரவை ஜனவரி மாதம் இறுதியில் கல்கரியில் நடைபெற்ற மகாநாட்டில் 84% பேராளர்களின் ஆதரவுடன் வெளிப்பட்டிருந்தாலும் அவருக்கான உட்புகை என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. அதில் கடைசியாக ஒஷாவா பகுதியைச் சேர்ந்த ஜவானி என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் அமெரிக்காவுக்கு கூட சென்று வந்தவர், அவர் அமெரிக்காவுடன் நட்பு வட்டத்தில் இருப்பதாக அவர் கூறிய கருத்துக்கள் என்பன சஞ்சலத்தை ஏற்படுத்தியதில் அது குறித்து நிபுணர்கள் கேட்ட பொழுது அந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்துடன் தான் ஒத்துப்போகவில்லை என்பதை பியர் பொலிவியர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு பல கோணங்களிலும் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களால் பிரச்சனை இருக்கின்றது. இன்னும் சிலர் இவரிடமிருந்து பிரியலாம் என்கின்ற கேஷம் அல்லது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த நிலையில் தான் நீங்கள் குறிப்பிட்ட லீசா ரைட் அவர்கள் முன்னையினால் கட்சியின் மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒரு துணைத் தலைவராக இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு விலத்தினால் கன்சர்வேட்டிவ் கட்சி தன் பாதையில் பயணிக்க அல்லது தனது மக்களுக்கு அது செய்ய வேண்டியதை செய்ய உதவியாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அப்படி என்றால் இன்னும் பலர் இல்ல சிலர் கட்சி தாவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? இல்லை, அந்த சந்தேகத்தை வைத்துத்தான் கூறப்படுகின்றது. அதை வைத்துத்தான் பியர் பொலிவியர் அவர்களின் தலைமை பதவி ஒரு மீள் பரிசீலனைக்கு வந்தால் அல்லது அவராக ராஜினாமா செய்தால் இந்த வருஷ இறுதிக்குள் அல்லது அடுத்த வருஷத்தில் அவர் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்து ராஜினாமா செய்தால் அதற்குரிய போட்டியாளராக டக்ஃபோர்ட் அவர்கள் வருவார் என்பதை அவருடைய மகள் கேசியமாக தெரிவித்திருந்தாலும் இது உலகறிந்த செய்தி. டக்ஃபோர்ட் அவர்கள் நிச்சயமாக பியர் பொலிவியருக்கு ஆதரவான தளத்தில் இல்லாதவராகவும் அதே லிபரல் சார்ந்த ஒரு பிராக்மேட்டிக் சிந்தனை உள்ளவராக இருந்து வருகின்ற பொழுதும் அவர் மத்தியை நோக்கி சென்றால் இங்கே மாகாணத்திற்கு பேட்ரிக் ப்ரவுன் போன்றவர்கள் போட்டிக்கு வரலாம். ஆனால் அவர் அவ்வாறு செல்கின்ற பொழுது அங்கே அவருக்கு போட்டியாக பலரும் முன்வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. குறிப்பாக சில வேளைகளில் ஜேசன் கனி மற்றும் பீட்டர் மெக்கே போன்றவர்கள் எல்லாம் போட்டியில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. என்றால் இந்த கட்சிகள் ரிஃபார்ம் அலையன்ஸ் மற்றும் புரோக்ரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி என்பன இணைந்துதான் 2004ஆம் ஆண்டு இப்பொழுது
பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியாக வந்தன. அதன் பயணப்பாதையில் தற்பொழுது தடைகள் ஏற்பட்டிருப்பதைத்தான் நிலைமைகள் காட்டுகின்றது. இருந்த பொழுதிலும் எவ்வாறு தனது பதவியை இப்பொழுது அண்மையில் தக்க வைத்துக் கொண்டாரோ அந்த பேராளர் மகாநாட்டில், அதே போல இன்னும் 1-2 பேர் சென்றால் கூட பியர் பொலிவியர் கூட ஒரு தேர்தலை விரும்ப மாட்டார். ஏனென்றால் அவருக்கு உரிய விருப்பு வாக்குகள் என்பன மக்களிடையே பெரிதாக இல்லை. அந்த நிலையில் அவர் அவ்வாறு விரும்ப மாட்டார். இருந்த பொழுதிலும் நாட்டின் தேவையை கருதி லிபரல் செய்கின்ற இந்த விடயமானது அரசியல் சாணக்கியமற்றதாக இருந்தால் கூட அவர்கள் தேவையை அதாவது பேரம் பேசுதல் என்பது எங்கேயும் இடம்பெறும். ஆனால் அதன் மூலம் நடைபெறுகின்றது என்னவென்று சொன்னால், ஒரு பாராளுமன்ற கதிரையை உடனடியாகவே தங்களுக்காக பெறுவதாக இருந்தாலும் இந்த வாக்களித்தவர்களின் நோக்கங்கள் போன்றவை எல்லாம் கேள்விக்குறியாக படுகின்ற சந்தர்ப்பங்களும் மற்றும் அந்த நபர் மீதான அந்த அதாவது நம்பிக்கை மீதான, அதாவது அவர் எந்த ஒரு கொள்கையில் நின்றார், எந்த ஒரு விஷனில் நின்றார், அல்லது என்ன ஒரு மேனிஃபெஸ்டோவில் கேட்டார் என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஈடுபட்டார் என்பதையெல்லாம் கேள்விக்குறியாக்கும். எனினும் பொறுத்திருந்து பார்ப்போம். சில வேளைகளில் இது நன்மை கூட பயக்கின்ற காரணம். இப்பொழுது டக்ஃபோர்ட்டினுடைய போட்டியாளராக டக்ஃபோர்ட் வந்தால் லிபரல் கட்சியினுடைய செல்வாக்கு மாறும் என்று யோசிக்கின்றீர்கள்? இது மிகவும் நல்ல கேள்வி சுதர்ஷினி. அதாவது ஒன்டாரியோவில் வெற்றி பெறுபவர்கள் தான் நிச்சயமாக அங்கே ஆட்சி அமைக்க முடியும். ஏனென்றால் ஒன்டாரியோவில் 131க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற கதிரைகள் இருக்கின்றன. 343 பெரிய மாகாணமாக இருப்பது ஒன்டாரியோ தான் முதலாவது அதிக அளவிலான இதுகளை வைத்திருக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினர்களை. அதை ஒத்ததாக பிறகு சில குறைவான மாகாணங்களாக கியூபெக், அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா போன்றன அடுத்த அதிக தொகையாக வருகின்றன. இதில் நிச்சயமாக டக்ஃபோர்ட் அவர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்றால், அவர் லிபரல் வாக்குகளை கூட சில வேளைகளில் கவரக்கூடியவராக மாறக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணம் ஒன்று இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அந்த அதிக இறுக்கப்படியான இந்த கன்சர்வேட்டிவ் கொள்கைக்கு செல்லவில்லை. அதனால் சில வேளைகளில் அவருடைய வருகை என்பது சில நல்ல மாற்றங்களை கூட கொண்டு வரலாம் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக. ஆனால் அவர் உள்ளக தலைமை தேர்தலில் போட்டியிட வேண்டும். அவரை அல்பர்டா, கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ளவர்கள் முதலில் ஆதரிக்க வேண்டும். என்றால் தற்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ளவர்களுக்கு டக்ஃபோர்ட்டை பிடிக்காது. ஏனென்றால் அவர் எப்போது பியர் பொலிவியர் தனது மகாநாட்டை நடத்தினாரோ அதே வார இறுதியில் இங்கே டொரண்டோவில் கூட தனது மாகாண கட்சியின் மகாநாட்டை நடத்தி தனது உறுப்பினர் இருவரையும் செல்ல விடவில்லை. எனவே சில வேளைகளில் அவருடைய வரவு என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கும் வாக்காளர்களுடைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் வழிவகுக்கும். அதே வேளை தற்பொழுதுள்ள கன்சர்வேட்டிவ் அந்த நம்பிக்கையுள்ள அந்த பலமுள்ள அணியை இல்லாமல் செய்வதற்கு கூடாது வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.